கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகிற தேவன். தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நீதிமொழிகள் 16:33 வாசிக்கும் போது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தர் தான் ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணுகிறவர், வாய்க்க பண்ணுகிறவர் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:2-3 வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். போத்திபார் வீட்டில் அடிமையாய் இருக்கிறார். யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்கிறது. அந்த எஜமான் பார்க்கிறான், இந்த வாலிபன் எதை செய்தாலும் அது ஜெயமாகிறது, வாய்க்கிறது. கர்த்தர் கூட இருந்ததுனால எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.